ஹாய்! வியாழக்கிழமை அடமழை விடாம பெஞ்சுட்டு இருக்கும்போது தான், ஏதாச்சும் சூடா கரமுரான்னு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. வீட்ல என்ன மாவு இருக்குன்னு பார்த்தா, இந்த மந்த் கிராசரி ஷாப்பிங்லாம் போகல. அதனால எந்த மாவுமே இல்ல. கொஞ்சோண்டு கோதும மாவும், 2டே வாழைப்பழம் தான் இருந்துச்சு. சரி அத வச்சு ஒரு இனிப்பு போண்டா வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு சர்க்கரையும், அதில ஏலக்காவ போட்டு கொரகொரப்பா அடிச்சு எடுத்துட்டேன். தங்கச்சி வீட்டு ஃபங்ஷன்ல குடுத்த பழம் 2 மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சிருந்தேன். அது கொஞ்சம் நல்லாவே பழுத்துக்கிச்சு. அத வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். சளி அப்படின்றதுனால தான் சாப்பிடாம ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சேன். இல்லன்னா பழம் வந்து நம்ம எப்பவுமே ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. நல்லா வந்து இந்த பழத்தையும் கட் பண்ணி போட்டு அடிச்சு எடுத்ததுக்கப்புறமா, கொஞ்சோண்டு கோதும மாவு நான் வந்து போட்டுக்கிட்டேன். அதனால 2 பழம் போதுமானது. நம்ம வந்து கோதும மாவு நெறைய சேர்த்தோம்னா, பழம் அதுக்கேத்த மாரி சேர்க்கணும். ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இன்ஸ்டன்டாவே ஊத்திரலாம். ஒரு இட்லி மாவு பதத்துல இருக்கணும் மாவு. அடுப்புல வச்சு ஆயில் ஊத்தி, அது வந்து காய்ஞ்சதும், சூடான அந்த ஆயில்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி எடுத்தோம்னா, இந்த மாரி மினி போண்டாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அது சுட்டுட்டு இருக்கும்போதே அப்படியே சூடா சாப்பிட தோணும். அந்த வாசனையும், அப்படியே நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கிறத பார்க்கும்போதே, அப்ப 2, 3 எடுத்துலாம் உள்ள விட்டுட்டு, சூடா வந்து ஒரு பிளாக் டீ வந்து வச்சிருந்தேன். கடைசியா இருக்கிற மாவையெல்லாம் வழிச்சு ஊத்தி, ஒரு பிக் போண்டாவா அப்படியே ஊத்திக்கிட்டேன். மைசூர்லேருந்து வரும்போது தான் இந்த துளசி டீ வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் கொஞ்சோண்டு. சரின்ட்டு அத வந்து இன்னைக்கு பரீட்சை பார்த்துடலான்னு கொஞ்சமா போட்டு, பிளாக் டீ வந்து சூப்பரா ஊத்தி எடுத்தாச்சு. அப்படியே ஓரமா போய் உட்காந்து, அப்படியே ஆசுவாசமா குடிக்கும்போது தான் மழையும், அழகான பிளாக் டீயும், அதோட இந்த போண்டாவும் சூப்பரா இருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கு எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிட்டேன். இன்னொரு வீடியோல